சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி தான் நான் இதை ஃபஸ்ட் டைமாக செஞ்சு பார்த்தேன். ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதை விட சூப்பராக இருந்துச்சுங்க. யூஸ்வலாக என் குழந்தைங்க இவ்வளோ இதாக சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டுமே அவங்களுக்கு பிடிச்சிருந்ததேன்றது தான் எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. மஷ்ரூம் வந்து குட்டியாக கட் பண்ணிக்கணும். இந்த ப்ராக்கலியை வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் என் பொண்ணுங்க கண்ணில் தெரியாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. கொஞ்சமாக பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். கீதிகா இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. நைட் டின்னருக்காக தான் இந்த சூப் வந்து நான் பண்ண போகிறேன். அவங்களுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாஸ்தா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டேன். ஜஸ்ட் அதை தாளித்து மட்டும் விடணும். சைட் பை சைடு வந்து இந்த மாதிரி சூப்பும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து அனிமல் பாஸ்தாங்க. இந்த ஸ்பினாச்சு அப்புறம் கேரட்டு அந்த மாதிரி பாஸ்தான்னு சொல்லிட்டு இருந்தது. அதான் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டேன். இதுலேயே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண கார்லிக் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடபிள்ஸ், அதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. மஷ்ரூம் வந்து நான் இன்றைக்கி ஒரு பேக் வாங்கினேன். அது ஃபுல்லாகவே நான் போட்டேங்க. நைட் டின்னருக்கு 4 பேருக்கும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஒரு கப்பளவு கார்ன் வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிட்டேன். ஸோ முழுசாக இருக்கிறத விட இந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து சூப்பும் வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால இது சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிட்டேன். மஷ்ரூம்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1 லிட்டருக்கு மேலேயே வந்து தண்ணி ஊற்றுறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுட்டு கேஸ் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து இந்த சூப்பில் சேர்த்துக்கிட்டேன். அது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும்ன்ட்டு நான் முன்னாடியே வந்து மிளகுலாம் போடலைங்க, பெப்பர் பவுடர்லாம் போடலை. ஏன்னா கீதிகா வந்து ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா தான் எடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி போடலாமா போடக்கூடாதான்னு தெரில, இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் போட்டு விட்டாச்சு. உண்மையை சொல்லணுன்னா இதோட கலர் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. என் பொண்ணுங்க வந்து ஒரு சொட்டு மிச்சம் வைக்காமல் குடிச்சு முடிச்சுட்டாங்க.